இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் மாப்பிள்ளையா தான் இருக்கணும்னு வீட்டுல ஒத்த கால நிக்கிறாங்க. அதனாலேயே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாம ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. அப்ப அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசுறதுக்கு வராங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பனுமே கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஒரு ரீசனால கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கிராமத்துல டியூட்டி போட்டுருவாங்க. அதனால இவனும் அங்க போய் ஜாயின் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் டேலயே அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு HIV பத்தினால என்னன்னு தெரியாது, அது நீ விழிப்புணர்வா சொல்லுப்பான்னு சொல்லி விட்டுறாங்க. இவனும் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா அவங்க யாருமே காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிறீங்களா திருத்த முடியாதுன்னு ஊர் நடுவுல இருக்கிற ஆலமரத்துல எல்லா பொருளுமே வச்சுட்டு போயிருவான். அங்க இருக்கிற குழந்தைங்களுமே பலூன் நினைச்சு ஊதி ஊதி ஜாலியா விளையாடுவாங்க. அப்ப ஒருத்தங்க வந்து என் பையனுக்கும் பலூன் கொடுங்க சாருன்னு சொல்லி கேட்க, அம்மா இது பலூன்லாம் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற சோளக்கத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அந்த அம்மா புரிஞ்சுக்காம திட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய, இந்த வேலையை செய்யறதுக்கு நான் சோறு போடுறேன் நீ வீட்லயே இருன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்காம மறுபடியும் அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு HIV நோயால இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் கொடுத்த விழிப்புணர்வுனால ஊரே திருந்திரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.